ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வாரி மெடிக்கல் அகாடமி. வாரி மெடிக்கல் அகாடமி சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ பசங்களை, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வாரி மெடிக்கல் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு த பிக்கஸ்ட் கனவாக இருக்கக்கூடியது எப்படியாச்சும் கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸி வே டு கெட் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட், அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, அனலைசிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் எ மினிமம் டீசென்ட் ஸ்கோர். ஸோ நமக்கு வந்து இவ்வளோ 720 மார்க் டெஸ்ட் இருக்குன்னா 720க்கும் நம்ம போட்டி போடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ மார்க் நம்ம போட்டி போடலை. நமக்கு தேவை அந்த டீசெண்டான ஒரு மார்க்கில் கவர்மெண்ட் சீட். அண்டு உங்களுக்கு முக்கியமான விஷயம், மந்த்லி டார்கெட் இருக்கணும். அண்ட் சாப்டர் வைஸ் நீங்கள் எம்சிக்யூஸ், பிஒய்க்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் சிலபஸில் மார்க் டெஸ்ட் எழுதணும். அதுக்கு இடையில் போர்டு எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கன்சர்ன் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது எம்பிபிஎஸ் சீட்டில் நாம் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா முதல்ல நமக்கு டீசெண்டான ஸ்கோர் மார்க்கிங் நமக்கு தெரியணும். ஸோ அப்படி ஸ்கோர் மார்க்கிங் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அனலைசிஸ் பார்க்கணும். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு என்னவா இருந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டில் 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அதுக்கு என்னவா இருந்துச்சுன்றத காட்டு. ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மார்க்குக்கு லாஸ்ட்டாக சீட் கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்மளுக்கு ஓசிக்கு 602 கடைசியாக கிடச்சிருக்கு, பிசி 551, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 515, எஸ்சிக்கு 448, பிசிஎம் 421, எஸ்சிஏ 382 அண்ட் எஸ்டிக்கு 355க்கு மார்க்கு சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு சார் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 343. இது மிகவும் முக்கியமானது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா நீங்க முக்கியமா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், 2023ல இவ்வளவு மார்க் எடுத்து உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. என்ன காரணம்னா 7.5 ரிசர்வேஷன். பிசி 310, எம்பிசி டிஎன்சி 300, எஸ்சி 298, பிசிஎம் 270, எஸ்சிஏ 368 அண்ட் எஸ்டி 230 மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றத இடத்த தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி டார்கெட். ஸோ மந்த்லி டார்கெட்னும் போது நமக்கு கையில் இருக்கிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதம். ஸோ இதில் நாம் ஒருவேளை ஏற்கனவே படிச்சிருக்கலாம் அல்லது இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ற பட்சத்தில் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நான் பிரித்து வச்சிருக்கிறதுல நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்க அப்படின்றத ரெகுலராக மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நான் ஒரு மந்த் கொடுத்துருக்கேன். இந்த மந்த் இதே நீங்கள் டே வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். டே வைஸ் ஃபிசிக்ஸில் என்ன படித்தோம், கெமிஸ்ட்ரியில் என்ன படித்தோம், பயாலஜியில் என்ன படித்தோம்னு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோப்லேயே இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், எம்சிக்யூஸை நீங்கள் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வாரி மெடிக்கல் அகாடமி இருக்குது. ஸோ நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்க கோஆர்டினேட்டர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அவங்களே உங்களுக்கு கொஷின் சீரீஸை அலகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் எம்சிக்யூஸை ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். அண்ட் வந்து நம்மளுடைய வாரி மெடிக்கல் அகாடமி போர்ட்டலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இதற்கு அடுத்தபடியாக நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு மார்ச்ல முடிஞ்சிடும், ஏப்ரல் தான் நீங்க உள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க போர்டுக்கு படிச்சது தான் இங்கேயும் படிக்க போறீங்க. இந்த ஏப்ரல் ஃபுல்லாவே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம் கண்ணா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஹெல்த்தை கேர் பண்ணாமல் விட்ட ஒரு சின்ன காரணத்தினால கடைசி நேரத்தில் சிக்காகி அவங்களால எக்ஸாம் போய் நல்ல மைண்ட் செட்டோடு எக்ஸாம் எழுத முடியாத கண்டிஷனுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுடைய ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ அதை நீங்கள் முதல்ல கன்சர்ன் பண்ணணும். எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டாக இருங்க. நம்மளால முடியலன்னா யாராலும் முடியாது அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாசிட்டிவ் மைண்டில் இருக்கணும். ஒருவேளை நீங்க தவறாவே விடை கொடுத்துட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸ் டைம்ல கூட நம்ம படிக்கிறது லோவா தான் இருக்குனாலையும் நீங்க பாசிட்டிவ் மைண்ட்ல இருக்கணும். நம்ம முடிச்சிடலான்ற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்களால இது முடியும். அண்ட் ஃபைனல் திங், ஸ்டே அவே ஃப்ரம் டாக்ஸிட்டி. உங்களால
கண்டிப்பா ஜெயிக்க முடியும். பாசிட்டிவ் மைண்டோட ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது நீங்க டிஸ்கஷன் பண்ணும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில டவுட் இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல உங்களுக்கு சப்போஸ் நீங்க அட்மிஷன் ஆக விருப்பப்படுறீங்கன்னா வாரி மெடிக்கல் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நம்மளுடைய அகாடமில தொடர்ச்சியாக கவர்மெண்ட் சீட்டை ஈஸியா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சில நபர்கள் நல்ல ஸ்கோரிங், டாப் ஸ்கோரிங்ல போன ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் சீட் எடுத்த பசங்களுடைய இதை நான் ஃபைனல் இதுல உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுக்குறேன். அதை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.